தமிழ் சினிமால எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி நடிப்புல உச்சம் தொட்டவர் தான் ஜெய்சங்கர். 1965 வெளிவந்த இரவும் பகலும் படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமான இவர் அதே வருஷம் 5 படங்கள்ல ஹீரோவா நடிச்சாருங்க. இதுல தன்னோட 3வது படம் பஞ்சவர்ண கிளி படத்துல பாலு சேகர்னு இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாரு. அதுலயும் ஒரு ரோல் வில்லனா பண்ணிருப்பாரு. அது ரசிகர்கள் மத்தியில மட்டும் இல்லாம சினிமால உள்ள பிரபலங்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பு பெற்றதுங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் நடிக்க தொடங்கினாலும் அவர் அறிமுகமான இரவும் பகலும் படத்துக்கு முன்னாடியே ஒரு ஹிட்டான படத்துல அறிமுகமாக இருந்தாருங்க. அந்த படம் தான் ஏவிஎம் தயாரிப்புல சௌகார் ஜானகி, பானுமதி, எஸ்.வி. ரங்காராவ், சந்திரபாபு நடிச்சு வெளிவந்த அன்னை படம். இந்த படத்துல பானுமதி மகனா தெலுங்கு நடிகர் ராஜா நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர்ல முதல்ல நடிக்க ஒப்பந்தமாயிருந்தவர் ஜெய்சங்கர் தாங்க. ஆனா ஏவிஎம் நிறுவனம் ஜெய்சங்கரை பார்த்துட்டு கண்ணு சின்னதா இருக்கு, அதனால வேண்டான்னு நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இரவும் பகலும் படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு. இந்த படத்துக்கு லுக் டெஸ்ட் எடுக்கிறப்போ உங்க கண்ணு சின்னதா இருக்கு, இப்ப இருக்கிற ஹீரோக்கள் யாருக்கும் இவ்வளவு சின்னதா கண்ணு இல்ல, அதனால உங்க லுக் சூப்பர்னு சொல்லி செலக்ட் பண்ணிருக்காங்க. எந்த கண்ணால முதல் படம் வாய்ப்பு போச்சோ அதே கண்ணால ஹீரோ வாய்ப்பு வந்திருக்குங்க ஜெய்சங்கர் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் இவரை வேண்டாம்னு சொன்ன ஏவிஎம்க்கு நிறைய படங்களை நடிச்சிருக்காருங்க.